Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் உன்னதர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட தேவாதி தேவனுடைய ராஜரீக மகிமை நமக்குள்ளாக ஆளுகை செய்ய தேவாதி தேவன் அருள் செய்து வழி நடத்துவாராக. இந்த நாளில நாம் ஒரு மேன்மை மிக்க தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இதற்கு முன்னதாக இதோ தேவ செய்திகள் எல்லாம் யூடியூபின் வாயிலாக அநேக தேவ செய்திகள் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு பயனடைய தேவாதி தேவன் அருள் செய்வாராக. தேவன் செய்த அற்புதங்கள் பல வகையான அற்புதங்கள். அந்த அற்புதங்களிலே என்னென்ன காரியம் இருக்கிறது என்பதாக துல்லியமாக ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஞான வெளிப்பாடோடு கூட அவருடைய தயவின் பிரகாரமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, இயேசு செய்த 6ஆம் அற்புதம், அந்த 6வது அற்புதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியங்கள், இதனாலே நமக்கும் பிரயோஜனம் உள்ளத்தக்கதான ஆலோசனைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து தேவ செய்தியின் தலைப்பாக கொடுக்கும் போது மிகுதியான மீன்கள் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இந்த தேவ செய்தி சரீர ஆன்மீக பசிதனை போக்க உன்னதமான தேவன் தமது வார்த்தையை விடுத்து அவருடைய வார்த்தையவே உணவாக நமக்கு அருள் செய்கிறார். வேதம் சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்கிறதான அதி உன்னத வார்த்தை அடிப்படையில நம்முடைய ஆன்மா பிழைக்கும்படியாய், நம்முடைய ஆன்மாவெல்லாம் ஜீவனோடு கூட உள்ளான மனிதனெல்லாம் இதோ பலசாலியாய் எழும்பி நிற்க தேவாதி தேவன் இந்த செய்தியின் வாயிலாக அருள் செய்வாராக. பிரியமானவர்களே, மனிதன் ஆதியிலே என்னத்தை ஆகாரமாக புசித்தான் என்பதாக பார்க்கும்போது நம்ம இப்ப இருக்கிறதான இதோ பிரியாணி வகைகள் மற்றமாக குழம்பு வகைகள் இவ்விதமாக வெஜிடபிள் எல்லாம் செஞ்சு நல்லா நேர்த்தியான முறையில சுவையான பக்குவமா அவிச்சு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஆனா அக்காலத்துல தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி என்னதை அவனுக்கு ஆகாரமாக உயிர் வாழ்வதற்கென்று கொடுத்தாருன்னு சொன்னா வெறும் பழ வகைகள் மாத்திரமே. அந்த பல வகைகள் மாத்திரமே அவன் உண்டதினாலே அவன் நீடித்த நாட்களாய் ஆயுசு நாட்கள் அமைந்தது. இதற்கு ஆதாரமான வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாத்தீங்களா? இந்த பூமியானது முள்ளும் குறுக்குமாய் இருக்கும். ஆகவே ஆசீர்வாதமான ஆகாரம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. மனிதன் பாவம் செய்த பொழுது
ஆதாமை நோக்கி சாபமாய் சொல்கிறார், உன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுவாயாக, நீ வெளியின் பயிர்களை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் தான் முதலாவது தரும். பாத்தீங்களா, விதை விதைத்த உடனே விவசாயிக்கு உடனே பலன் தராது, களை செடிகள் உருவாகும். இது கர்த்தர் கொடுத்த சாபம். ஆகவே இவைகளை படியாக பார்க்கும்போது இப்பொழுது சாப்பிடுகிறதான சாப்பாடு ஒரு அளவுக்கு நம்முடைய பசியை நீக்குகிறது, உயிர் வாழ செய்கிறது, அவ்வளவுதான். ஆனா ஆயுசு நாட்களையே நாம் சாப்பிடுகிறதான சாப்பாடு ஆயுசு நாட்களையே குறைக்கிறது, ஆயுசு நாட்களையே அவைகள் எல்லாம் தின்று விடுகிறது என்பதாக தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் உண்கிறதான உணவு எல்லாமே சாபத்தின் உணவுகள், சபிக்கப்பட்ட உணவுகள், எல்லாம் மருந்து ஆச்சுங்களா. சாப்பாட்டுல இருக்கிறதான பூமியில இருக்கிறதான பயிர் வகைகள் எல்லாம் விளையும் போது மருந்து இல்லாம எதுவும் வளர்கிறது இல்லை, எல்லாம் சாபம் சாபம் சாபம். கொஞ்சம் பூச்சி தின்னுடும், கொஞ்சம் கிருமி தின்னுடும், நோய் வந்துடும். பயிர் வகைகளுக்கு அதுக்குன்னு தனியா உரத்தை போடணும், மருந்து அடிக்கணும். விவசாயி தன்னுடைய கையிலே பலனை சேர்க்கிறதுக்குள்ளாக போதும் போதும் என்கிறதான ஒரு காரியம் வந்து விடுகிறது. ஆகவே எல்லாம் மருந்து மாயங்கள் தான். ஆகவே அந்த மருந்து எல்லாம் சாப்பிடும் போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள், குறிக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் இருந்து அவருடைய ஆயுசு நாட்கள் வெகுவாய் குறைந்து கொண்டே வருகிறது. பாத்தீங்களா, இன்னுமாக ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இந்த மனிதன் இவருடைய ஆயுசு நாட்கள் தீர்ந்து போகிறதே, நான் கொடுத்த சாபத்தினால் அல்லவா என்று சொல்லி பரிதபித்து ஆண்டவர் இறங்கி என்ன செய்யறாரா, வெளியின் பயிர்களையும் கூட ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். வேத வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏற பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். இவையெல்லாம் ஆசீர்வாதமா கொடுக்கும் போது ஒரு சில உணவுகள் மாத்திரம் நீ சாப்பிட வேண்டும் மனிதனே என்று சொல்லி வகையறுத்து காண்பிக்கிறார். இந்த உணவு வகையெல்லாம் சாப்பிட்டா உனக்கு கேடு இல்லை, நல்லா பலன் கொள்ளலாம், நீ ஓரளவுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று சொல்லி உன்னதமான தேவன் இதோ ஆகாரங்களை இன்னென்ன வகையிலே நீ சாப்பிடலாம் என்று சொல்லி வடித்து கொடுக்கிறார். அதிலே கொழுப்பையும் ரத்தத்தையும் நீ சாப்பிடாதே. கறிக்கடைக்கு போனா கொழுப்பா கொடுங்க கேக்குறவே, நல்ல கொழுப்பா கொடுங்க. அப்புறம் பார்த்தா ரத்தம் இருக்குங்களா? எது ஆட்டினுடைய ரத்தம் இருக்கா? வறுத்து சாப்பிடலாம் ரத்தத்தை. மனுஷன் பாருங்க இப்படியாக கேட்கிறோம் இல்லைங்களா? ஆனா கொழுப்ப ரத்தத்தை சாப்பிடலாமா அப்படின்னு பைபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தா லேவியராகும் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது, இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல் என்றார். இது நித்திய கட்டளையா? பாத்தீங்களா, கொழுப்ப சாப்பிடாத, ரத்தத்தை சாப்பிடாத. கொழுப்ப சாப்பிட்டா ரொம்ப கொழுப்பு ஏறிடும் போல. அதே போல ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய ஜீவன் ரத்தத்திலே அமைந்திருக்கிறது. அதை சாப்பிட்டா பயங்கரமான ஒரு உயிரையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாவங்கள் சேர்ந்து விடும் என்பதாக ரெண்டையும் சாப்பிடாதன்னு சொல்றாரு. அடுத்தது, இப்போ ரோட்ல போகுது மிருகங்க, வருது மிருகங்க. அந்த மிருகங்க எப்படி தெரியுங்களா? ஒருத்தர் முட்டிருச்சுன்னா பாருங்க எவ்வளவு கருத்தா சொல்றாரு. ஒரு மாடு ஒருத்தரை முட்டிருச்சுன்னா அவன் செத்துட்டான். அப்ப அந்த மாடை அதனுடைய சரீரத்தையாவது அதனுடைய ஜீவனையாவது நீ புசிக்க கூடாது. ஒருவனை கொலை பண்ணிருச்சு இல்ல அந்த மாடு, ஆகவே அதை கல்லெறிஞ்சு நீ கொன்னுடு, அது பக்கத்துல சேர்த்தாதுன்னு அன்னைக்கு பிரமாணமா சொல்லி இருக்கிறார். சரிங்களா? வேதம் தான் சொல்லப்படுது, நான் சொல்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, தானாய் செத்ததும் பீருண்டதையும் எடுத்து சமைக்காதேன்னு சொல்றாரு. பீருண்டது, காட்டில் இருக்க மிருகங்கள் பீறிட்டு போயிடுச்சு, ஐயோ இந்த ஆட்டைய நம்ம எப்படி புதைக்க முடியும், இதை எடுத்துட்டு போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி
சாப்பிடக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாம் அடிபடும் போது, ஆக்சிடென்ட்ல சாகும் போது அதை நீ சாப்பிடாதேன்னு சொல்ற, தீட்டு உள்ளது என்று சொல்கிறார். வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 7:24 தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. ஒருபோதும் புசிக்கலாகாது என்று சொல்லுகிறார், திட்டவட்டமாய் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா, இந்த பறவைகளுடைய ரத்தத்தையும் புசிக்காதே. ஒரு சில பேர் பறவைகளுடைய ரத்தத்தை புசிச்சா வாதம் போயிடும் அப்படின்னு சொல்லி மருந்துக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த பறவைகளுடைய ரத்தத்தை நீ புசியாதே என்று திட்டவட்டமாய் தேவன் சொல்லுகிறார். லேவியராகமம் 7:26 உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் ரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் ரத்தத்தையாவது புசிக்கலாகாது. பாத்தீங்களா, புசிக்கலாகாது என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்போது எதைத்தான் புசிப்பது, எப்படிதான் புசிப்பது என்று சொல்லி மிருகங்களில் இருக்கிறதான ஒரு குணங்களை வைத்து ஆண்டவர் இந்தந்த மிருகங்களுக்கு இந்தந்த மிருகங்களை புசிக்கலாம், இந்தந்த பிராணிகளுடைய ஜீவனை நீங்க புசிக்கலாம்னு சொல்றாரு பாருங்க. லேவியராகமம் 11:3 மிருகங்களில் விரிப்புறம் உள்ளதாய் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்து இருக்கிறதும் அசை போடுகிறது மாணவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இப்படி புசிச்சா நமக்கு எந்த சிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எந்த கேடும் இல்ல, ஆண்டவர் இருந்து வருகிற சாபம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆகவே லேவியராகமம் 11 வீட்டுக்கு போய் நீங்க நன்றாக குறித்து வைத்து இவைகள் எல்லாம் சாப்பிடலாம் சொல்லி நீங்க வகையறுத்தா நம்முடைய சரீரம் ஒழுங்காக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தேவன் சொன்னதான ஆயுசு நாட்களில எட்டலாம். இப்போ தேவனுடைய சமூகத்துல உன்னதமான தேவனுடைய செய்திக்கு நேராய் வரும்போது இந்த செய்தியின் தலைப்பு மிகுதியான மீன்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மீன்கள் என்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. அந்த மீன்கள் ஆரோக்கியமான உணவுகளாய் இருக்கிறபடியினாலே கால் மூட்டுகளுக்கும் இதயத்திற்கும் மட்டுமாக அதுல இருக்கிறதான புரத சக்தி, அந்த புரத சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கிறதா இருக்கிறபடியினாலே மீன்கள் உடம்புக்கு நல்லது என்று சொல்லி இவைகள் ஜலத்திலிருந்து ஜனிப்பிக்கப்பட்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஜலத்திலிருந்து உருவாக்கப்பட்டபடியினாலே ஒரு சுத்தமானதும் நல்ல சுவை உள்ளதுமான ஆகாரமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த கடற்கரை ஓரத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தொழிலே அதுதான், மீன் பிடித்தல். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து ஒரு முறை அங்கே கலிலேயா பட்டணம் முழுவதுமாக கலிலேயா கடற்கரை ஓரமாய் சுற்றி திரிந்து உபதேசம் சொல்லும் பொழுது அவர் வருகிறார், கடலோரமாய் வருகிறார். அந்த கடலோரமாய் வருகிற போது 2 படகு இருக்கிறது. அந்த 2 படகிலே ஒரு படகை அவர் செலக்ஷன் பண்ணி அந்த படகிலே ஏறுகிறார். ஏறி பிரசங்கம் செய்கிறார். அப்படி பிரசங்கம் செய்கிறதான சமயத்துல இந்த படகினுடைய உரிமையாளன் யாருன்னு சொன்னா பேதுரு, சீமோன் ஆகிய பேதுரு. அந்த பேதுருவை பார்க்கிறாரு, படகை பார்க்கிறாரு. படகை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அந்த படகிலே இயேசு கிறிஸ்து ஏறின உடனே அந்த படகிலே என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை பார்க்கிறார். தரித்திரம், ஒரே தரித்திரம் தான் அந்த படகுல. அதை ஓட்டிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படியாய் பிரயாசப்பட்டானே, அவனுடைய முகத்தை பார்க்கிறார் தேவன். அவன் சோர்விழந்து மிகவும் டயர்டாகி ஏதோ ஒண்ணு பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு பேதுரு. ஆச்சுங்களா? பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ வலையை வீசு. ஆண்டவர்கிட்ட கேட்கல இவரு. ஆண்டவரே, என் படகு முழுவதுமாக தரித்திரத்தினால இருக்கு, எனக்கு எந்த விதமான மீனும் அகப்படுறதில்லைன்னு சொல்லல. ஆனா சொல்வதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் சொல்கிற இடத்திலே கடலின் ஆழத்திலே நீ உன் வலையை போடுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எதுவும் பேசாதபடிக்கு கடந்து போகிறவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள், லூக்கா 5 4
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு இந்த நேரத்துல நான் ராம் முழுவதுமாக பிரயாசப்பட்டமே ஆண்டவரே, ஐயரே ஒன்று கிடைக்கலையேன்னு சொல்லி தன் குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். குறைகளை சொல்வதற்கு முன்னதாக உங்களுடைய குறைகளையும் என்னுடைய குறைகளையும் அறிந்த தேவன் தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குறைகளை சொன்னார்கள். குறைகளை சொன்னது மாத்திரம் அல்ல, சரி என்று சொல்லி கீழ்ப்படிதலோடு கூட கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பாத்தீங்களா, இந்த இடத்துல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல குறை இருக்கு, நீ பிரயாசப்படுகிறது உண்மை, ஆனால் பிரயாசத்தின் பலன் இல்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ போ. பாத்தீங்களா, அப்போ ராமுழுதும் தேடியாச்சு, பகல் வேலையில மீன் கிடைக்குமா ஆண்டவரே, இது வீண் பிரயாசம், இது தேவையில்லைன்னு சொல்லி நம்மளா இருந்தா போயிடுவோம். நம்மளா இருந்தா அப்படிதான் செய்வோம். இது தேவையில்லாத ஜோலி. ராமுழுதும் பார்த்தாச்சு, வலையை வீசியாச்சு, இரவு முழுதும் கிடைக்காத மீன் இப்ப கிடைச்சிடுமா ஒரு நிமிஷத்துல அப்படின்னு சொல்லி நம்முடைய யோசனைக்குள்ளாக முழுக்க 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 நெகட்டிவ் தாட் வந்துடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ புறப்பட்டு போ, நான் சொல்லுகிறேன் பேதுருவே, நீ புறப்பட்டு போ, போய் நான் சொல்லுகிற இடத்துல நீ வலையை போடணும்னு வலையை போட்டாங்க. பாருங்க, வலையை போட்ட உடனே வலை கிளியத்தக்கதான மீன்கள் அகப்பட்டுச்சான். எத்தனை விதமான அற்புதம் பார்த்தீங்களா? இதைதான் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்திலேயே. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மீனை பார்க்கிறாரு பேதுரு, படகை பார்க்கிறாரு, படகு கவிழத்தக்கதான சூழ்நிலை வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுங்குது. ஐயோ, இது ஒரு அற்புதம், அற்புத மனிதர் இவர், இவர் பயங்கரமானவர். சொன்ன மாத்திரத்திலேயே பயந்து நடுங்கி, ஐயரே என்கிட்ட இருக்க வேணாம், நீங்க போயிடுங்க, நான் பாவியான மனிதன், நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, ஏதோ நீ பரிசுத்த, நீ புண்ணிய, நீ சொன்ன அப்படியே நடக்குது, அப்படி நடக்கும் போது என் படவில்லை இருக்கலாமா, என் நிமித்தமா நீ தீட்டுப்படக்கூடாது ஆண்டவரே, நீங்க போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறார். வாசித்து பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 5:8-9 வசனங்கள். சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனோடும் அவனோடு கூட இருந்த யாவரும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். இந்த இடத்துல பாருங்க, பேதுருனுடைய தாழ்மையை பார்த்து, கீழ்ப்படிதலை பார்த்து, தேவன் சொன்னால் அப்படியே செய்கிறான் என்கிறதான நினைவை பார்த்து, இவ்விதமாக தன்னைத்தானே தாழ்த்தி இவன் ஒப்பு கொடுக்கிற விதத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய உத்தியோகத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன உத்தியோகம் தெரியுமா? பூமியில இவருக்கு ஒரு வேலை, வலைகளை வீசி மீன் பிடிக்கிறது, வைத்து பிழைப்பு, சரித்துக்குரிய பிழைப்பு. ஆனால் ஆன்மீக பிழைப்பு ஒன்று இருக்கு, ஆன்மீக உத்தியோகம் இருக்கு, ஆன்மீக வேலை இருக்கு. அந்த வேலைய நான் உனக்கு தரேன்னு சொல்லி இவருடைய குணலட்சணங்களை மையமாக வைத்துதான் பேதுருவுக்கு மேலான ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. என்ன பொறுப்பு கொடுக்கிறாரு தெரியுமா? வாசித்து பாருங்கள், லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இதுவரைக்கும் நீ மீனை பிடிச்சிட்டு இருந்தாய், வருத்தத்தோடு கூட தண்டு வலித்து படகை செலுத்தினாய், அதே போல நீ மனுஷரை பிடிக்க உன்னை நான் ஏற்பாடு செய்கிறேன். என்னிடத்திலே ஒரு உத்தியோகம் உண்டு, ஊழியம் உண்டு, வா மகனே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த அற்புதத்தின் வாயிலாக பேதுருவை அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் இறைப்பணிக்கு அழைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமாக அழைக்கவில்லை.
என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்ம இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கணும், நல்ல காரியங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கணும், தாழ்மை குணம் இருக்கணும், ஆச்சுங்களா, கீழ்ப்படிதல் இருக்கணும். இருந்தால் தேவன் தம்முடைய மேலான ஊழியத்தை, அருமையான ஊழியத்தை நமக்கு கொடுத்து, இது முதல் கொண்டு நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் நான் வைப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது, இது ஒரு அற்புதமாய் போனாலும், இது ஒரு தேவன் செய்த அதிசயமாய் போனாலும், இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருக்கும் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும், இதில் இருந்து ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அற்புதமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட பார்க்கும்போது, இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக பார்க்கும்போது, கப்பல் என்றால் என்ன பாத்தீங்களா? கப்பலை வைத்திருந்தார்கள், படகை வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படகு, கப்பல் இவைகள் எல்லாம் இருந்து எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது, நல்ல ஒரு ஆசீர்வாத கப்பலா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையே மையமாக எடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசம் என்பது கப்பலுக்கு ஒப்பாய் இருக்கிறது, படகுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? ஆகவே இதைதான் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசியுங்கள், பார்க்கலாம். இமெனேயும் பிலாத்தும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசம் என்பது ஒரு கப்பலுக்கு சமமானதாய் இருக்கிறதா? ஆகவே கப்பலுக்கு சமமானதாய் இருக்கும் போது அதை தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆசீர்வாத கப்பலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சங்கீதம் 104:26 வாசிப்போம். சங்கீதம் 104:26 அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. பாத்தீங்களா? கப்பல்கள் ஓடும், சமுத்திரத்திலே கப்பல்கள் ஓடும் என்கிற ஆசீர்வாதத்தை வைக்கிறார். எவ்வளவு மகத்தானது பாத்தீங்களா? இந்த கப்பல் அரிதானதும் பெரிதானதும், இதோ மனிதன் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா பெருமை ஒரு போது வரக்கூடாது. பெருமை வந்துருச்சுன்னு வைங்க, பெரிய பெரிய தர்சிசின் கப்பலுக்கு கூட உடையுமா? வாசித்து பாருங்கள் சங்கீதம் 48:7 பாத்தீங்களா? கீழ்காற்றினால் தர்சிசின் கப்பல்களை உடைக்கிறேன். விசுவாசத்துல கொஞ்சம் நம்ம வரங்கள் பெற்றுட்டோம், விசுவாசித்து நாங்க பெரிய ஆள் ஆயிட்டோம், பெரிய போதகர் ஆயிட்டோம், பெரிய சபையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்துடும். ஆச்சுங்களா? கொஞ்சம் உத்தியோகத்துல, கொஞ்சம் குடும்பத்துல, வாழ்க்கையின் தராதரத்துல தேவனிடத்தில் விசுவாசித்து நமக்கு ஒரு செல்வம், சொத்து, சுகம் எல்லாம் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மேட்டின்மை வந்துடும். அந்த மேட்டின்மை வந்தால் உடனே உடைக்கப்படும் அந்த விசுவாசத்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி. ஆகவே எப்பொழுதுமே காத்திருக்கிற கப்பல்களாக, காத்திருக்கிறதான விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டுமா? இந்த கப்பல், இந்த படகு, விசுவாசமாகிய படகு காத்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதம். யார்கிட்ட காத்திருக்கணும்? தேவனுக்கு காத்திருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். இல்லனா இல்ல. படகுல ஏறலனா பேதுருவுக்கு ஆசீர்வாதம் இல்ல. அப்படின்னா அந்த படகு தேவனுக்காகவே காத்திருந்தது என்பதாக அர்த்தம் கொள்கிறது. ஆகவேதான் ஏசாயா 60:9 வாசிங்க. சரிங்களா? வெறும் மீன் பிடிக்கிற உத்தியோகம் மாத்திரம் அந்த கப்பல் செய்வதில்லை. பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு பொன்னை கொண்டு வருகிறது, வெள்ளையை கொண்டு வருகிறது, வெளியேற பெற்ற தாது பொருட்களை கொண்டு வருகிறது, எண்ணெய் வித்துக்களை கொண்டு வருகிறது, எண்ணெயை கொண்டு வருகிறது. பாத்தீங்களா? இவ்விதமாக சரக்கு கப்பல்களாக நம்மையும் கூட இதோ இந்த இக்கரையில இருந்து அக்கறையாகிய உணர் இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாத கப்பலாய் இருக்கும்படிக்கு தேவாதி தேவன் நம்முடைய விசுவாசத்துக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத அம்சத்தை வைக்கிறார் தேவன். ஆகவே பூமியிலே இதோ பிரதானமான ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் தான். ஆனா சில சமயங்களிலே பார்க்கும்போது உலகத்தினுடைய பாடுகளை பார்த்து நம்முடைய விசுவாசம் ஆடி தலை தட்டிருச்சுன்னு வைங்க, கப்பல் உடைஞ்சிடும். கீழே இருக்கிறதான ஃபேன் எல்லாம் நொறுக்கிடும். கப்பலுக்குள்ள இருக்கிறதான ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அது தரை தட்டும் போது என்னாகும்? எல்லாம் நொறுக்கிடும், தரையோடு தரையா பதிஞ்சிரும். பதிஞ்சிருச்சுன்னா அதை யாருமே பயன்படுத்த முடியாது.
கால காலத்துக்கு அந்த கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். பாத்தீங்களா? ஆகவே மாம்சீக சிந்தை ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது. கப்பல் எப்படி தரையை தட்டுகிறதோ அதே போல தட்டிவிடும். எந்த சமயத்துல எந்த நேரத்துல சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? பெரிய பெரிய பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகளின் நடுவே போகும்போது நாம் மிகவும் நம்முடைய விசுவாசத்தை ஜாக்கிரதையோடு கூட செலுத்த வேண்டும். இல்லை என்றால் பனிப்பாறைகள் மேலே மோதி கப்பலும் உடைந்து போகும் என்பதாகவும் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறபடியினாலே கப்பலிலே நாம் தயாராக வைத்திருக்கிறதான ஒரு நேர்த்தியான காரியம் என்னவென்றால் வலைகள். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பின் கயிறுகளினாலே உங்களை நான் கட்டி இழுத்தேன். எப்படி? பேதுருவுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் போது நீ மனிதனை பிடிக்கிறவர்களாய் காணப்படுவாய் என்று சொன்ன உடனே பேதுருவுடைய கையிலே என்ன வந்தது தெரியுமா? ஏற்கனவே இருந்தது. பேதுருவுக்கு என்ன இருந்தது? மனிதனை கட்டி இழுக்கிறதான அன்பின் கயிறுகளினாலே உங்களை கட்டி இழுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இயேசு பிரசங்கம் செய்வதற்கு விசுவாச கப்பல் என்கிறது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் நமக்குள்ளாக. அவர் வந்த உடனே நம்முடைய குறைகளை அவர் பார்க்கிறார், பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திலே நீ போ, இந்த இடத்திலே நீ போனால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி சொல்லும் போது நாம் உடனுக்குடனாக கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2. மூன்றாவதாக இதோ ஆசீர்வாதம் நிரம்பி வழிய காணப்பட வேண்டும் என்றால் அன்பின் கயிறு வேண்டும், அன்பின் வலை வேண்டும். அந்த அன்பின் வலைகள் மீன் பிடிக்கத்தக்கதாக 3 சத்துவத்தினாலே அமர்ந்திருக்கிறதான சத்துவமாய் இருக்கிறது. ஒன்று ஒரு நூல் அப்படி போகும், இன்னொரு நூல் அதுக்கு இடையில போகும், இன்னொரு நூல் இடையில 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 கட்டுவார்கள். அப்படி கட்டும் போது 30 நூலாய் அது அமைக்கப்படுகிறதான வலை, மீன் வலை. அப்படி அந்த மீன் வலை 30 நூலாய் அது இசைந்து அது நல்ல முறையில உருவாக்கும் போதுதான் அதுல மீன்கள் அகப்படுகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த சமுத்திரம் என்கிறதான பாவ சமுத்திரமாகிய இந்த சமுதாயத்துல மீன்கள் உண்டு, அநேக மீன்கள் உண்டு. நீங்கள் மீன்களாய் இருக்கிறீர்கள், நானும் மீன்களாய் இருக்கிறேன். ஆகவே தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து வலைகளை போட்டு தேவன் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து இனி இதோ இந்த மீன்கள் எல்லாம் ஆகாரமாக்கப்படும். நல்ல முறையில் ஆகாரமாக்கப்பட்டு உடம்புக்கு சத்தான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மீன் தன் உயிரை நீர்த்தாலும் கூட அதுல இருக்கிறதான சக்தி, அதுல இருக்கிறதான சத்துவத்தை மனிதனுடைய உடலுக்குள்ளாக செலுத்தி அது ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்திலும், ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும், ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உள்ளுறுப்புகளிலும் பலன் கொள்ள நல்ல ஒரு புரோத சக்தியாய் இதோ அது மாறுகிறதாய் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, நம்மையும் கூட ஆண்டவர் கட்டி இழுத்திருக்கிறார். நம்ம கட்டி இழுத்திருக்கிறார் என்றால் பெரிய விஷயம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம். ஆகவே தேவன் வரும்போது இவைகள் எல்லாம் இருக்கணும். பாருங்க, என்னன்னா விசுவாசம் பேதுருவின் இடத்துல இருந்தது, கீழ்ப்படிதல் பேதுருவின் இடத்துல இருந்தது, படகு பேதுருவின் இடத்துல இருந்தது, வலையும் பேதுருவின் இடத்துல இருந்தது, முயற்சியும் பேதுருவின் இடத்துல இருந்தது என்கிறதான ஆசீர்வாத அம்சங்களை பார்க்கிறோம். இப்படியாக அம்சம் இருந்தால்தான் உங்களையும் என்னையும் பேதுருவுக்கு கொடுத்த அதே உத்தியோகம், பரலோக ராஜ்யத்தின் உத்தியோகம், பரலோக ராஜ்யத்தினுடைய மேலான ஆசீர்வாத உத்தியோகம் நமக்கு கிடைக்கும் என்கிறதான பொருளோடு கூட இதோ மிகுதியான மீன்கள் என்கிறதான தலைப்பில ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திற்கென்று, பரலோக ராஜ்யத்திற்கென்று எத்தனை மீன்களை பிடித்திருக்கிறோம், எத்தனை மீன்கள் ஆகாரமாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மீன்கள் இவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாக தான் ஜீவுள்ள தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை யோசிக்க வைக்கத்தான நல்ல ஒரு செய்தியாய் இருக்கிறது. ஆகவே முற்படுவோமா? பேதுருவை போல நம்முடைய குணங்கள் மாறட்டுமே. நம்முடைய விசுவாசம், விசுவாசம் என்கிறதான கப்பல் இதோ இமனேயும் பிலாத்தும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய குணங்கள் மாறட்டும், நம்முடைய குணங்கள் மாறட்டும்.
நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும், நம்முடைய நினைவுகள் மாறட்டும், நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்த கீழ்ப்படிதல் உருவாகட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, ஒரு நல்ல செய்தி எங்களுக்காக தந்தீங்க, அருமையான செய்தி எங்களுக்காக தந்தீங்கப்பா. இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தீங்களே ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நீங்களும் எங்களுடைய விசுவாச கப்பலுக்குள்ளாக வரணுமே தேவனே. அப்பா, எங்களிடத்திலே குறைகள் உண்டு தேவனே, நாங்கள் விருத்தி அடையவில்லையே இன்னுமே. ஆகவே தகப்பனே, எங்களுடைய குறைகள் எல்லாம் எங்களுடைய முகத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. சோர்வான முகங்கள், கலையிழந்த முகங்கள், ஆண்டவரே பாடுபட்டு வாடி போன முகங்கள் ஐயா, எங்களுடைய முகங்கள். அந்த பேதுருவின் முகத்தை பார்த்தீர் ஐயா, இரவு முழுவதுமாக தண்டு வலித்து வலைகளை வீசி ஒன்றும் இல்லையே சொல்லி அங்கலாய்ப்போடு கூட வந்த சோர்வுற்ற முகத்தை நீ பார்த்தீர் ஐயா. பேதுருவே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீ என் சொல்படி கேள் என்று சொன்ன உடனே அப்பா கீழ்ப்படிந்தாரே பேதுரு, அதே போல நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்பா. அந்த கீழ்ப்படிதல் என்கிறதான தன்மை எங்களுக்குள்ளாக உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காதபடிக்கு ஆண்டவரே என் படகிலே ஏறிவிட்டீர் ஐயா, என் விசுவாசம் என்கிறதான இதயத்தில் ஏறிவிட்டீர் ஐயா. ஆண்டவர் ஏறிவிட்ட தேவன் இன்று முதல் என்னுடைய விசுவாசம் என்கிறதான ஆண்டவரே கப்பல் ஆசீர்வாத கப்பலாய் மாறுகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். இனியும் பெருமை வேண்டாம் ஆண்டவரே. பெருமை இருந்தால் தர்சீசின் கப்பல்கள் உடைக்கப்படுகிறது போல எங்களை உடைத்து விடுமே இந்த பெருமை. அந்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே. காத்திருக்கிற கப்பல்களாய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. துர்மன சாட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. நன்மன சாட்சிக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு தேவாதி தேவன் இக்கரையில் இருந்து நாங்கள் அக்கறையாகிய பரலோகத்துக்கு செல்ல தேவாதி தேவன் எங்களுக்கு அருள் செய்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. இந்த பாவ சமுத்திரத்துல ஆண்டவரே இருக்கிறதான ஜாதி ஜனங்கள் கோத்திரங்கள் இவைகளிலிருந்து இருக்கிறதான எல்லாரையும் ஆண்டவரே வலைகளை வீசி ஆண்டவரே அன்பின் கயிர்களினாலே உண்டாக்கப்பட்ட திருத்துவம் உள்ள உபதேசத்தை வீசி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான நிலைப்பாடை உறுதிப்படுத்தி அந்த நிலைப்பாட்டுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே பாவ சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுக்க தேவாதி தேவன் அருள் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உன்னதமான ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு அருள் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு தந்தீங்க, அதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, அதற்காய் நன்றி. சோர்ந்து போன முகங்களை எல்லாம் ஆண்டவரே கலையுள்ள முகங்களாய் மாற்ற செய்கிறேன், அதற்காய் கோடான கோடி நன்றி. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும். ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கதான, எப்படி வலை கிளியத்தக்கதாக நிரம்பத்தக்கதான மீன் கிடைத்ததோ அதே போல எந்தெந்த இடத்துல குறை உண்டாயிருக்கிறதோ அத்தனை குறைகளும் நீக்கி தேவனாய் கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனாய் கர்த்தர் வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நித்தமும் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு கூட வழி நடத்துவாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179